வணக்கம். சொந்த காலில் பெண்கள் இந்த தலைப்பே தன்னம்பிக்கையை தர தலைப்பா இருக்குது, உற்சாகத்தை தர தலைப்பா இருக்குது, கவித்துவமான தலைப்பா இருக்குதுங்கிறத விட இந்த தலைப்பு என்ன நிகழ்ச்சின்னு புரிஞ்சுக்கிற தலைப்பா இருக்குது. சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க. அந்த நிதிநிலை அறிக்கையை ஒட்டி ஐயா ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தாரு. இந்தியாவில் இருக்கிற உள்நாட்டு உற்பத்தி அதிகரிச்சிருக்குது, ஆனா இந்தியாவில் வந்துட்டு தனி மனித வருமானம் குறைஞ்சிருக்குது, வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்குது. அம்பானி அதானி மாதிரி ஒரு சில முதலாளிகள் மட்டும் வளர்ந்திருக்கிறது, இந்தியாவினுடைய வளர்ச்சி இல்லை. உடல் இருக்கிற ஒரு பாகம் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கிறது, அது வளர்ச்சி இல்லை, வீக்கம். இந்தியா பணக்கார நாடாக இருக்கிறது, இந்தியர்கள் எல்லாம் ஏழையாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாரு. ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு பொருளாதாரத்தில் ஒரு டார்கெட் வச்சு நகருது. இப்ப தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு 2030 $1,00,000 மில்லியன் அச்சீவ் பண்ணோன்னு அப்படிங்கிறத இலக்கா வச்சு நகருது. அதே மாதிரி ஒன்றிய அரசும் ஒரு இலக்கை வச்சு நகருது. இப்ப உதாரணத்துக்கு 1000 மடங்கு உயரம்னு இலக்கு வச்சுச்சுன்னா ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, அம்பானி அதானி மாதிரி ஒரு 4 முதலாளிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நிலங்களெல்லாம் கம்மி விலைக்கு எடுத்து கொடுத்து, அவங்க தொழில் பண்றதுக்கு கடன் கொடுத்து, மின்சாரத்தை கம்மியான கட்டணத்துக்கு கொடுத்து, நிறைய சலுகைகளை கொடுத்து, அந்த 4 முதலாளிகளையும் ஒவ்வொருத்தரையும் 250 மடங்கு 250 மடங்கு உயர வச்சு அவங்க 1000 அடி இலக்க ஏற்றோன்னு நினைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட மாடல் அரசு 1000 மடங்கு உயரம்னா விளிம்பு நிலையில் இருக்கிற 1000 மக்களை தேர்ந்தெடுத்து அந்த மக்களுக்கு தொழில் பயிற்சி கொடுத்து அந்த தொழில் பண்றதுக்கு உதவி செஞ்சு 1000 பேத்தையும் ஒவ்வொரு மடங்கு உயர வைத்து 1000 அடி வளர்ச்சியை எட்டோம்னு நினைக்கிறேன். ஒன்றிய அரசு ஒருவரை உயர்த்துகிறது, திராவிட மாடல் அரசு ஒவ்வொருவரையும் உயர்த்துகிறது. இந்த வளர்ச்சியில காரல் மார்க்ஸ் சொன்ன சோசியலிசம் இருக்கிறது, அம்பேத்கர் சொன்ன சமூக நீதி இருக்கிறது, பெரியார் சொன்ன பெண் விடுதலையும் பெண்கள் முன்னேற்றமும் இருக்கு. சமீபத்தில் சுகி சிவமையா ஒரு பெண்கள் கல்லூரியில பேசையில அந்த பெண்கள் கிட்ட ஒரு கதை சொன்னாரு. ஒரு ராஜா ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு. அந்த பெண் ஒவ்வொரு பெண்ணும் தான் மனசுக்குள்ள ஓயாம ஒரு எண்ணத்தை நினைச்சிட்டே இருக்கிறான். அது என்ன என்னன்னு நீங்க சரியா கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னோட பணியாளர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. பணியாளர் நிறைய இடத்துல தேடுறாரு, பல பேர்த்த சந்திக்கிறாரு. அதுக்கான விடையே கண்டுபிடிக்க முடியாம அலைஞ்சிட்டு இருக்கிறப்போ ஒரு பாட்டியை பாக்குறாரு, வயசான பாட்டியை பாக்குறாரு. அந்த பாட்டி, இதுக்கு எனக்கு விடை தெரியும், ஆனா இந்த விடையை சொல்றங்காட்டி எனக்கு என்ன லாபம்னு கேட்கறாங்க. நீங்க சொல்ற விட சரியான விடையா இருந்தா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன்னு அந்த பணியாளர் சொல்றாரு. நான் சொல்றத விட சரியான விடையா இருந்தா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்படின்னு அந்த பாட்டி உறுதி வாங்கிட்டு ஒவ்வொரு பெண்ணும் தன்னை பற்றிய முடிவை தானே எடுக்கணும் அப்படின்னு தான் தன் ஆள் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. இந்த விடை ராஜா கிட்ட போது ராஜா தன்னோட காதலி கிட்ட சொல்றாரு, அது சரியான விடையா இருக்குது அப்படின்னு. அவங்களோட கல்யாணம் நடந்துருது. உறுதி கொடுத்த மாதிரி அந்த பாட்டிய கல்யாணம் பண்றதுக்காக அந்த பணியாளர் பாட்டி தேடி வர்றாரு. அந்த இடத்துல பாட்டி இல்ல, ஒரு தேவதை உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் தான் நீங்க போன்று வந்தப்ப பாட்டியா இருந்தேன். இப்ப நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணு வீட்டுல பாட்டியா இருந்தா வெளியில வரையில தேவதையா வருவேன், வெளியில பாட்டியா இருந்தேன்னா வீட்டுல இருக்கையில தேவதையா இருப்பேன். நான் எந்த இடத்துல தேவதையா இருக்கிறது, எந்த இடத்துல பாட்டியா இருக்கிறது நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கல்யாணம் பண்ண வந்த பணியாளர் சொல்றாரு, இது உன்னை பற்றிய முடிவு, இதை நீயே எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றாரு. தன்னை பற்றிய முடிவை தானே எடுக்கல அந்த பொண்ணு வீட்டிலையும் வெளியிலும் தேவதையாகவே இருக்கிறதுன்னு முடிவு எடுக்கலாம். ஒரு பொன் தன்னை பற்றிய முடிவை தானே எடுக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் தேவதையாக இருக்கிறாள் அப்படின்னு சுகிசிவம் ஐயா அந்த கதை முடிச்சாரு. அப்போ ஒரு பொண்ணு தன்னோட முடிவை தானே எடுக்கணும்னா என்ன பண்ணுவோன்னு, நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இடத்த காட்டுறேன் ஒருத்தர்கிட்ட, சரிங்க வீடு கட்டுறதுக்கு இந்த இடம் சரியா இருக்குதுங்க பேசிடலாங்க அப்படின்னு சொல்றவங்க ஒரு வகை. இடத்த பார்த்துட்டு இல்லைங்க என் ஒய்ஃபு கிட்ட காட்டிட்டு அவங்க ஓகேன்னா பேசலாங்க அப்படின்னு சொல்றவங்க ஒரு வகை இருக்கிறாங்க. இந்த ஒய்ஃபை கேட்டுட்டு முடிவு பண்றேன், ஒய்ஃபு சரின்னா பேசிக்கலான்னு சொல்றேன். அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த பெண்கள்
வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, இல்லவங்க அந்த பெண்களுக்கு பிறந்த வீட்டுல இருந்து வந்த சொத்தினுடைய பங்கின் காசுல இந்த இடத்த வாங்குறதா இருக்கு. இப்படி ஏதோ ஒரு விதத்துல பெண்கள் வந்து பொருளாதார ரீதியா அதுல பங்களிப்பு செலுத்துறவங்களா இருப்பாங்க. பொருளாதார ரீதியான பங்களிப்பு செலுத்துற அளவுக்கு நீங்க வளர்றப்பதான் உங்களை பத்தின முடிவை நீங்க எடுத்துக்கவும் முடியும், உங்க குடும்ப முடிவுகள்ல நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லவும் முடியும். இந்த 50 ஆண்டு கால திராவிட அரசு நீங்கள் முன்னேறுவதற்காக போட்டிருக்கிற திட்டங்களும் சட்டங்களும் எதுக்குன்னா உங்களை பற்றிய முடிவுகளை நீங்கள் எடுப்பதை நோக்கி உங்களை நகர்த்துறதுக்கான திட்டங்கள் சட்டங்கள் தான் இந்த அரசு போட்டிருக்கு. தமிழ்நாட்டில் வாழ்ற பெண்களோட வாழ்க்கைய 2ஆ பிரிக்கலாம். திமுக வந்ததற்கு பின்னும் திமுக வந்ததற்கு முன்னு பிரிக்கலாம். திமுக வருவதற்கு முன் பெண்கள் ஆண்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். திமுக வந்த பிறகு பெண்கள் ஆண்களோடு சேர்ந்து வாழ்கிறார்கள். நீங்கள் சொந்த காலில் நிற்கிறீர்கள், உங்களை பெரியார் மண் தாங்கி நிற்கிறது. நன்றி.